ஹாய், வெல்கம் டு ஹசி vlogs. இந்த வீடியோவில் ஆவி பறக்க சுட சுட ஃபில்டர் காஃபி எப்படி போடலாம் அப்படிங்கிறதாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ஆல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்கள் யூடியூப் இன்பாக்ஸில் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ வாங்க சுட சுட டிகிரி காஃபி எப்படி போடலாம் அப்படிங்கிறது சட்டுன்னு பார்த்துடலாம். இன்றைக்கி நான் காஃபி மேக்கர் எடுத்துருக்கேங்க. உங்கள்கிட்ட எந்த காஃபி மேக்கர் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அது வந்து எடுத்துக்கலாங்க. நம்ம டிகேஷன் வந்து இதில் தான் மேலே கொதிச்சு வரப்போகுதுங்க. இப்போ பார்த்திங்கன்னா இதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு கீழே வந்து லிட் இருக்குங்க. இதில் தான் நம்மளோட காஃபி பவுடர் வந்து போடணும். அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி வச்சுருக்கேங்க. இதில் வந்து ஒரு முக்கால்வாசி வந்து தண்ணி வந்து ஃபில் பண்ணி வச்சிடணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா இந்த லிட்டை வந்து இதுக்கு மேலே போட்டு இதுக்குள்ளே வந்து காஃபி பவுடர் போட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணிட வேண்டியதுதாங்க. உங்கள்கிட்ட எந்த காஃபி பவுடர் இருந்தாலும் பரவாயில்லைங்க, ஃபில்டர் காஃபி பவுடர் தான் எடுக்கணும். ஃபில்டர் காஃபி பவுடர் வந்து இப்போ வந்து போட்டிருக்கு. இது வந்து எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஃபில்டர் காஃபி பவுடருங்க. இது வந்து ஃபுல்லாக இதில் வந்து ஃபில் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு இந்த மூடியை போட்டு இதை வந்து டைட்டாக மூடிட வேண்டியது தாங்க. பாருங்கள், கேப் இல்லாமல் கீழே வந்து கேப் இல்லாமல் ஃபில் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா தண்ணி வந்து பொங்கி இது வழியாக வந்து வடிஞ்சு வரக்கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து நல்லா டைட்டாக வந்து இந்த லிட்டை வந்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை வந்து அடுப்பில் வந்து வச்சிட வேண்டியதாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா டைட்டாக இருக்கான்னு சொல்லி ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து அடுப்பில் வச்சுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அடுப்பில் வந்து பால் காஞ்சிட்டு இருக்குதுங்க. இன்னொரு அடுப்பில் வந்து நம்ம வந்து டிகாஷன் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறோம். பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வச்சுட்டு எப்போவுமே அதுக்கு மேலே தான் வந்து இந்த ஃபில்டர் மேக்கர் வைக்கணும். யூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா பீஜியன் ஃபில்டர் மேக்கர். இப்போ வந்து பால் வந்து பாருங்கள் காஞ்சிக்கிட்டு இருக்கு. இது வந்து பீஜியன் பிராண்டு ஃபில்டர் காஃபி மேக்கருங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் பீஜியன் காஃபி மேக்கர். இதில் வந்து மேலே வந்து ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு அதுக்கப்புறம் தாங்க இது வந்து வைக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா பால் சூடாகிடுச்சு. ஆவி பறக்க பறக்க நம்ம வந்து பாலை வந்து ஒரு கால்வாசி இதில் கொட்டிடலாங்க. தண்ணி ஊற்றாமல் டிகிரி காஃபிங்க. பாருங்கள், ரொம்ப சுட சுட இருக்குது. ஆவி பறக்கிறது உங்களுக்கு தெரியும் பாருங்கள். இப்போ வந்து நம்மளோட டிகாஷனும் ரெடி ஆகிடுச்சுங்க. அதையும் வந்து இதில் வந்து கொட்டிட வேண்டியது தான். நம்ம வந்து இது ஆல்ரெடி வந்து ஒரு ஸ்பூன் சர்க்கரை வந்து இதில் போட்டு வச்சுருக்குறேங்க. இப்போ பார்த்திங்கன்னா பாருங்கள், எவ்வளோ சுட சுட ஆவி பறக்க நம்மளோட டிகாஷன் வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், உங்களுக்கே தெரியும் எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஆவி ரெண்டுத்துலேயும் பறந்துக்கிட்டு இருக்குதுங்க. இது வந்து இதில் வந்து கொட்டிட வேண்டியதான். இப்போ பாருங்கள், இதில் வந்து ஃபில் பண்ணிடலாம். பாருங்கள் எப்படி ஆவி பறக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பாலும் சர்க்கரையும் ப்ளஸ் நம்மளோட காஃபி மேக்கரில் வரக்கூடிய டிகாஷனும் சேர்ந்து நம்மளோட சூப்பரான காஃபி வந்து ஃபில்டர் காஃபி ரெடி ஆகிடுச்சுங்க. இது வந்து டிகிரி காஃபினும் சொல்லுவாங்க, ஃபில்டர் காஃபினும் சொல்லுவாங்க. இது ஃபஸ்ட் கிளாஸ் ஃபஸ்ட் டிகிரி காஃபி. அப்படின்னா வந்து பாலில் வந்து ஒரு துளி கூட தண்ணியே கலக்காமல் அப்படியே வந்து டிகிரி காஃபி வந்து மேக் பண்ணுறவங்க கும்பகோணம் சைட்லலாம் வந்து இப்படி தான் போடுவாங்க. நீங்களும் இந்த மாதிரி ஒரு டெலிஷியஸ் காஃபி வந்து போட்டு குடிச்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், எவ்வளோ சூப்பர் அண்ட் கலர்ஃபுல்லாக வந்து நம்ம காஃபி வந்து சட்டுன்னு ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் வந்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட எந்த காஃபி மேக்கர் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.